செவிக்குணவு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம வெயிலுக்கு இதம் தர்ற சத்தான சுவையுள்ள பானகம் என்ற பானகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி இதோட பலன்கள் என்னென்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானம். இதில் சுக்கும் ஏலக்காயும் சேர்க்கறதுனால இதுக்கு ஜீரண சக்தி அதிகரிக்கும். அப்புறம் எலுமிச்சம்பழம் சேர்க்கறதுனால இதோட எதிர்ப்பு சக்தியை கூட்டும். இது வைட்டமின்கள் தாதுக்கள் நிறைஞ்ச ஒரு சத்தான பானம். உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா நடக்கும்போது நீங்கள் தேரோட்டம் அதெல்லாம் பார்த்து வர்றப்போ வர வழியில் பார்த்திங்கன்னா வரிசையாக கடைகளில் பெரிய பெரிய அண்டால பானகரத்தை வச்சு வர பக்தர்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. அந்த அளவு இது இன்ஸ்டன்ட் குளுக்கோஸ் மாதிரி ரீஹைட்ரேஷனுக்கு ரொம்ப உதவும். இந்த மாதிரி சத்தான சுவையுள்ள பானகத்தை குடிச்சிட்டு நம்ம திருவிழாவை ரசிச்சுட்டு வர்ற சந்தோஷமே தனிதான். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். அடுத்து வர காட்சிகளையும் பார்ப்போம். அதனால் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் தண்ணி, எலுமிச்சம்பழம், ஏலக்காய் சிறிதளவு, புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. வெள்ளைப்பொடி பொடிச்சு வச்சது 1/2 டம்ளர் எடுத்துக்கோங்க. அடுத்து சுக்கு பொடி 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம கலக்கிற வேலை தான். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து சுக்கு பொடியை அதில் போட்டுருங்க. அடுத்து வெல்லம் 1/2 கப் பொடிச்சு வச்சதை சேர்த்துருங்க. உங்கள்கிட்ட வெல்லம் இல்லைன்னா பனங்கருப்பட்டி அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா சுவை அதிகமாக இருக்கும். 1/2 கப்புக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை நான் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நல்லா அலசி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் பொடி பண்ணி போடலாம். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொடிச்சு அப்போ போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து 2 எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து அதையும் சேர்க்கலாம். அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வெல்லம் இந்த தண்ணியில் கரையிற அளவு கலந்து விட்டோன்னா நம்ம பானகம் ரெடி ஆயிரும். இதை நீங்கள் அப்படியே குடிக்கலாம். மத்தியானம் உணவுக்கு அப்புறம் வெயில் அடிக்கும்போது குடிச்சிங்கன்னா அட 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 பிரமாதமாக இருக்கும். அதை விட உங்களுக்கு குளிர வச்சு குடிக்கணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சு குடிச்சிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் விருந்தினர்கள் யார் வந்தாலும் இந்த பானகரத்தை கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவ்வளவு எளிமையாக செய்யக்கூடிய சத்தான சுவையுள்ள பானகம் இது. இந்த மாதிரி சுவையுள்ள ரெசிபிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்போ லைக் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோக்கள் உங்களை வந்தடையும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங்.